சஜாயே மொஹப்பத் எபிசோட் நம்பர் 2 ஹாலில் சில நிமிடங்களுக்கு அப்படி ஒரு அமைதி பரவியது. நேரம் நின்றுவிட்டது போல. தாத்தாமாவின் பரம்பரை ஹார் எசிகாவின் அறையில் கிடைத்தது. எல்லாருடைய பார்வைகளும் அதன் மீதே நிலைத்திருந்தன. எசிகாவின் கண்களில் ஆச்சரியம் இருந்தது. ஏனென்றால் அந்த ஹார் அவளுடைய அறைக்குள் எப்படி வந்தது என்று அவளுக்கே புரியவில்லை. நடுங்கும் குரலில் அவள் சொன்னாள், நான் இந்த ஹாரை எப்போதும் பார்த்ததே இல்லை. அப்போது நடாஷா போலியான வருத்தத்துடன் சொன்னாள், தவறு எல்லா மனிதர்களிடமும் நடக்கும் எசிகா. ஆனால் குறைந்தபட்சம் உண்மையையாவது ஒப்புக்கொள். எசிகா கோபத்துடன் அவளை பார்த்தாள். நான் எதையும் செய்யவில்லை. ரியான்ச் அமைதியாக இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய மனம் வேறு ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த வேலைக்காரியின் நடுங்கும் மணிக்கட்டு மற்றும் நடாஷாவின் அதே தங்க கங்கணம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவன் எதையும் சொல்லாமல் அந்த ஹாரை எடுத்துக்கொண்டு எல்லார் முன்னிலையிலும் இவ்வளவுதான் சொன்னான், நான் முழு உண்மையையும் அறியும் வரை இந்த விஷயத்தில் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இதை கேட்டதும் நடாஷா உள்ளேயே பயந்து போனாள். ரியான்ச் உடனே எசிகாவின் மீது குற்றம் சாட்டுவான் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அப்படி நடக்கவில்லை. தாத்தாமா நிம்மதியான மூச்சை விட்டாள். எசிகா முதல் முறையாக ரியான்ச்சை புரிந்து கொள்ள முயன்றாள். அவளுக்கு எதிராக ஆதாரங்கள் இருந்தும் ஏன் அவளை குற்றவாளியாக காட்டவில்லை என்று. அதே இரவு ரியான்ச் ஆரியனை தன் ஸ்டடி ரூமுக்கு அழைத்து மெல்லிய குரலில் சொன்னான், அந்த வேலைக்காரியின் மீது கண்காணிப்பு வை. ஆனால் அவளுக்கு சிறிதும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது. நடாஷாவின் ஒவ்வொரு நடவடிக்கையின் அறிக்கையும் எனக்கு வேண்டும். ஆரியன் தலையசைத்து எந்த கேள்வியும் கேட்காமல் அங்கிருந்து சென்றுவிட்டான். மறுபக்கம் நடாஷா அதே வேலைக்காரியை ஹவேலியின் பின்புறம் உள்ள பழைய ஸ்டோர் ரூமுக்கு அழைத்தாள். அவள் வந்தவுடன் நடாஷா கோபத்துடன் அவளுடைய கழுத்தை பிடித்தாள். யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். பிறகு நீ ஏன் இவ்வளவு பயந்து கொண்டிருந்தாய்? வேலைக்காரி பயந்து கொண்டே சொன்னாள், மேடம், ரியான் சார் பார்த்துவிட்டார் என்று நினைத்தேன். நடாஷா அவளை கடுமையாக அறைந்து சொன்னாள், வாயை திறந்தால் உன் முழு குடும்பத்தின் பெயரையும் அழித்து விடுவேன். இருவருக்கும் தெரியாது. ஸ்டோர் ரூமின் உடைந்த ஜன்னலுக்கு வெளியே யாரோ அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அது ஆரியன். அவன் முழு பேச்சையும் கேட்கவில்லை. ஆனால் இந்த திருட்டுக்கு பின்னால் மிகப்பெரிய விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அடுத்த நாள் தாத்தாமா வீட்டில் ஒரு சிறிய பூஜை வைத்தாள். அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், குடும்பத்தின் மீது வந்த பிரச்சினைகள் வீட்டின் அனைத்து மக்களும் ஒன்றாக அமர்ந்தால் மட்டுமே முடியும் என்று. ரியான்ஷுக்கு இந்த சம்பிரதாயங்கள் பிடிக்காது. ஆனால் தாத்தாமாவின் வார்த்தையை அவன் ஒருபோதும் தள்ளி வைப்பதில்லை. பூஜை தொடங்கியது. பண்டிதர் மந்திரங்களை பாடினார். எசிகா அமைதியாக தீபத்தை ஏற்றினாள். அப்போது அவளுடைய சேலையின் முந்தானை தீபத்தின் சுவாலையை தொட்டது. சில வினாடிகளில் நெருப்பு பரவத் தொடங்கியது. அங்கிருந்தவர்கள் பயந்து போனார்கள். யாரும் புரிந்து கொள்ளும் முன்பே ரியான்ஷ் ஓடி வந்து தன்னை பற்றிய கவலையின்றி தன் கைகளால் நெருப்பை அணைத்தான். அவனுடைய உள்ளங்கைகள் மோசமாக எரிந்தன. ஆனால் நெருப்பு முழுவதுமாக அணையும் வரை எசிகாவின் கையை விடவில்லை. முழு ஹாலும் திகைத்து நின்றது. எசிகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், உன் கைகள் ரியான்ஷ் வலியை மறைத்து கொண்டு எரியட்டும் என்று மட்டும் சொல்லி அங்கிருந்து சென்றான். இரவு டாக்டர் ட்ரெஸ்ஸிங் செய்து சென்ற பிறகு எசிகா அமைதியாக அவனுடைய அறைக்கு வெளியே வந்தாள். கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே ரியான்ஷ் தன் தந்தையின் புகைப்படத்திற்கு முன் அமர்ந்திருந்தான். அவன் மெல்ல சொன்னான், அப்பா, நான் ஒவ்வொரு நாளும் சிக்கிக் கொள்கிறேன். வெறுக்க வேண்டிய பெண்ணை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றுகிறேன். ஏன்? எசிகா இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டாள். அவளுடைய கண்கள் நிறைந்தன. அவள் உள்ளே செல்ல விரும்பியபோது திடீரென்று அவளுடைய கால் பூச்சட்டியை மோதியது. சத்தத்தை கேட்டதும் ரியான்ஷ் திரும்பினான். இருவருடைய பார்வைகளும் சந்தித்தன. சில நிமிடங்கள் யாரும் எதையும் பேசவில்லை. பிறகு எசிகா மெதுவாக அவனருகே வந்தாள். அவள் எதையும் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை திறந்து அவனுடைய எரிந்த உள்ளங்கைகளில் புதிய கட்டை கட்டத் தொடங்கினாள். ரியான்ஷ் அவளை தடுக்க விரும்பினான். ஆனால் ஏன் தெரியவில்லை, தன் கையை இழுக்கவில்லை. அறையில் ஆழமான அமைதி இருந்தது. கட்டை கட்டும்போது எசிகாவின் விரல்கள் மென்மையாக அவனுடைய உள்ளங்கையை தொட்டன. இருவருடைய இதயத் துடிப்புகளும் ஒரு கணம் வேகமடைந்தன. அப்போது ரியான்ஷ் மெல்லக் கேட்டான், உன் தந்தை குற்றமற்றவர் என்றால் அவருக்கு முன்னால் வர பயம் ஏன்? எசிகாவின் கண்களில் வலி தெரிந்தது. அவள் அமைதியான குரலில் சொன்னாள், சில உண்மைகள் சரியான நேரம் வந்தால் மட்டுமே வெளிவரும். இவ்வளவு சொல்லி அவள் அறையை விட்டு வெளியேறினாள். ரியான்ஷ் சில நேரம் அதே கதவை பார்த்து கொண்டிருந்தான்.
முதல் முறையாக அவனுக்கு தோன்றியது, எசிகா ஏதோ மறைக்கிறாள், ஆனால் அவள் பொய் சொல்லவில்லை. மறுபக்கம் நடாஷா இதையெல்லாம் பார்த்து பைத்தியமாகி விட்டாள். அவள் முடிவு செய்தாள், இப்போது வெறும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் வேலையாகாது. ரியான்ஷ் மற்றும் எசிகாவுக்கு இடையே அப்படி ஒரு விஷம் விதைக்க வேண்டும், இருவரும் ஒருவரையொருவர் பார்க்கக்கூட விரும்பாத அளவுக்கு. அதே இரவு அவள் ஒரு பழைய ஃபைலை எடுத்தாள். அதன் மீது பெரிய எழுத்துக்களில் ப்ராஜெக்ட் பி என்று எழுதப்பட்டிருந்தது. ஃபைலை திறந்தவுடன் மெல்ல சிரித்துக்கொண்டே சொன்னாள், இப்போது உண்மையான விளையாட்டு தொடங்கும். ஒவ்வொரு ஆதாரமும் எசிகாவுக்கு எதிராக செல்லும் விளையாட்டு. ரியான்ஷ் தன் சொந்த கைகளாலேயே அவளுடைய உலகத்தை அழித்து விடுவான். அவளுக்கு சிறிதும் தெரியாது. அதே நேரத்தில் ஹவேலியின் பழைய கோயிலின் சுவருக்கு பின்னால் மறைந்திருந்த ஒரு ரகசிய கீழ்மட்ட கதவு பல ஆண்டுகளுக்குப் பிறகு தானாகவே திறந்துவிட்டது. அதன் உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய டைரி இந்த முழு கதையின் திசையையும் எப்போதும் மாற்றப்போகிறது. அடுத்த காலை சிங்ஹானியா மான்ஷனில் எல்லாம் சாதாரணமாக தோன்றின. ஆனால் உண்மையில் ஒவ்வொருவரும் தன் மனதில் தனித்தனியான புயலை சுமந்து கொண்டு சுற்றித் திரிந்தனர். தாத்தாம்மா பூஜைக்குப் பிறகு தன் அறைக்கு சென்று விட்டாள். ரியான்ஷ் இரவு முழுவதும் தூங்கவில்லை. எசிகாவின் கண்களுக்கு கீழே கருவளையங்கள் தெளிவாக தெரிந்தன. முந்தைய இரவு ரியான்ஷின் எரிந்த உள்ளங்கைகளில் கட்டை கட்டும்போது இருவருக்கும் இடையே இருந்த அமைதி இப்போது அவர்களுடைய இதயங்களுக்குள் இறங்கியிருந்தது. இருவரும் ஒருவரையொருவர் விலகி இருக்க விரும்பினார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் விதி அவர்களை நேருக்கு நேர் கொண்டு வந்து நிறுத்தியது. காலை உணவு மேசையில் முதல் முறையாக ரியான்ஷ் மேலே பார்க்காமல் வேலைக்காரனிடம் சொன்னான், எசிகா மருந்து சாப்பிட்டாரா? வேலைக்காரன் அறியாமல் பதிலளித்தான், இல்லை சார், மேடம் இரவிலிருந்து எதையும் சாப்பிடவில்லை. ரியான்ஷ் உடனே கடுமையான குரலில் சொன்னான், மருந்து வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது, முதலில் காலை உணவு கொடு. எசிகா அவனை பார்த்தாள். ஆனால் அவன் பார்வையை திருப்பிக் கொண்டு தனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை என்பது போல நடந்து கொண்டான். தாத்தாம்மா இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. தங்களுடைய பேரனின் இதயத்தின் பேச்சை அவனை விட முன்னதாகவே புரிந்து கொண்டது போல. மறுபக்கம் நடாஷா ஷர்மா தன் பங்களாவில் அமர்ந்து தொடர்ந்து யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். சில நேரத்திற்கு பிறகு ஒரு வயதான மனிதர் உள்ளே வந்தார். அவருடைய பெயர் ரகுவீர். அவர் ஒரு காலத்தில் சிங்ஹானியா குழுவின் லீகல் டிபார்ட்மெண்டில் வேலை செய்தவர். இப்போது நடாஷாவுக்காக ரகசியமாக ஆதாரங்களை தயாரிக்கும் வேலை செய்தார். நடாஷா மேசையில் சில பழைய ஆவணங்களை வைத்து கொண்டு சொன்னாள், எனக்கு அப்படிப்பட்ட காகிதங்கள் வேண்டும். யஷ்ராஜ் மித்தல் பல மாதங்களாக வர்தான் சிங்ஹானியாவை ஏமாற்றிக் கொண்டிருந்தார் என்று தோன்றும்படி. ரகுவீர் சிரித்து கொண்டே சொன்னார், காகிதங்களை நான் தயாரித்து தருகிறேன். ஆனால் ரியான்ஷ் உண்மையான ரெகார்டுகளை வெளியே எடுத்துவிட்டால். நடாஷா தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தாள், அதை பற்றி கவலைப்படாதே. உண்மையான ரெகார்டுகள் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. இருவருடைய பேச்சிலிருந்தும் இந்த சதி மிக நீண்ட காலமாக நடந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. மறுபக்கம் கம்பெனியில் மிக முக்கியமான மீட்டிங் நடக்கவிருந்தது. வர்தான் சிங்ஹானியாவின் மரணத்திற்கு பிறகு முதல் முறையாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பிரதிநிதி குழு வரவிருந்தது. ரியான்ஷ் முடிவு செய்தான், எசிகாவும் தன்னுடன் வரவேண்டும் என்று. எசிகா எதிர்த்தாள், நான் அங்கே போக விரும்பவில்லை. ரியான்ஷ் கடுமையான குரலில் சொன்னான், இப்போது நீ வெறும் எசிகா மித்தல் அல்ல, சிங்ஹானியா குழுவின் மருமகளும் ஆவாய். மக்கள் உன்னை பார்த்து கேள்விகள் கேட்பார்கள். நம்முடைய பலவீனத்தை யாரும் புரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. கட்டாயத்தில் எசிகா அவனுடன் சென்றாள். மீட்டிங் அருமையாக நடந்தது. வெளிநாட்டு பிரதிநிதிகள் ரியான்ஷின் முடிவுகளால் பாதிக்கப்பட்டனர். ஆனால் எல்லாரும் வெளியே வரத் தொடங்கியவுடன் திடீரென்று ஒரு பத்திரிகையாளர் உயர்ந்த குரலில் கேள்வி கேட்டார், மிஸ் சிங்ஹானியா, உங்கள் தந்தை தன் வணிக பங்குதாரரை கொல்ல ஏற்பாடு செய்தார் என்பது உண்மையா? முழு ஹாலும் ஒரு நொடியில் அமைதியாகிவிட்டது. கேமராக்கள் நேரடியாக எசிகாவை நோக்கி திரும்பின. அவளுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்தன. ஆனால் அவளால் எதையும் பேச முடியவில்லை. அப்போது ரியான்ஷ் முன்னால் வந்து பத்திரிகையாளரின் கேமராவை தாழ்த்திச் சொன்னான், அடுத்த முறை என் மனைவியிடம் ஆதாரமின்றி இப்படிப்பட்ட கேள்வி கேட்டால் அவதூறு வழக்கு நேரடியாக உங்கள் சேனல் மீது இருக்கும். பத்திரிகையாளர் பயந்து பின்னால் சென்றார். எசிகா முதல் முறையாக உணர்ந்தாள், உலகம் அவளை குற்றவாளியின் மகள் என்று நினைத்தாலும் ரியான்ஷ் யாரையும் அவளை அவமானப்படுத்த அனுமதிப்பதில்லை. திரும்பி வரும்போது காரில் இருவருக்கும் இடையே ஆழமான அமைதி இருந்தது. நீண்ட நேரத்திற்குப் பிறகு எசிகா மெல்லச் சொன்னாள், இன்று நன்றி.
ரியான்ஷ் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே இவ்வளவுதான் சொன்னான். நான் உனக்காக அல்ல, என் பெயருக்காக செய்தேன். ஆனால் அவனுடைய குரலில் முன்பிருந்த கடுமையில்லை. மாலையில் இருவரும் ஹவேலிக்கு திரும்பியபோது தாத்தாம்மா அவர்களை ஒன்றாக அமர வைத்து சாப்பிடச் சொன்னார்கள். ரியான்ஷ் மறுக்க விரும்பினான். ஆனால் தாத்தாம்மாவின் பிடிவாதத்திற்கு முன் அவன் அமர வேண்டியதாயிற்று. உணவு பரிமாறும்போது எசிகாவின் விரல் கத்தியால் வெட்டுப்பட்டது. ரியான்ஷ் இரத்தம் வந்த உடனேயே திடீரென நாற்காலியில் இருந்து எழுந்தான். அவன் உடனே அவளுடைய கையை பிடித்துக்கொண்டு தன் கைக்குட்டையால் இரத்தத்தை நிறுத்தத் தொடங்கினான். இருவரும் சில கணங்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் முழு குடும்பமும் அவர்களை பார்த்து கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். அவன் உடனே கையை விட்டுவிட்டு கடுமையான குரலில் பேசினான். இவ்வளவு கவனமும் இல்லையா? யஷிகா லேசாக சிரித்தாள். முதன்முறையாக ரியான்ஷின் திட்டலுக்கு பின்னால் பயம் மறைந்திருப்பதை அவள் புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். அதே நேரத்தில் ஆரியன் வேகமாக உள்ளே வந்தான். அவனுடைய முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. அவன் ரியான்ஷின் காதில் மெல்ல சொன்னான், சார், யஷிகாவின் அறையில் அந்த ஹாரை வைத்த அந்த வேலைக்காரி கிடைத்துவிட்டாள். ஆனால் ரியான்ஷ் உடனே கேட்டான், ஆனால் என்ன? ஆரியனின் குரல் மெல்லியதாக மாறியது. அவளுடைய கொலை நடந்துவிட்டது. இறப்பதற்கு முன் அவள் ஒரு பெயரை மட்டும் சொல்லியிருந்தாள். ரியான்ஷின் கண்கள் சுருங்கின. யார்? ஆரியன் பதிலளித்தான், நன்னத். அப்போது திடீரென வெளியே பயங்கரமான வெடிச்சத்தம் கேட்டது. மாளிகையின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன. முழு மான்ஷனிலும் அலறல் எழுந்தது. ரியான்ஷ் உடனே தன் பிஸ்டலை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான். யஷிகாவும் அவன் பின்னால் ஓடினாள். முதன்மை வாயிலுக்கு வெளியே ஒரு கருப்பு கார் எரிந்து கொண்டிருந்தது. அதே காரின் போனட்டில் சிவப்பு நிறத்தில் ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது. இது வெறும் தொடக்கம்தான். அடுத்த எண் உன் மனைவியின் எண். ரியான்ஷ் அந்த செய்தியை படித்தான். பின் ஒரு கணமும் வீணாக்காமல் யஷிகாவின் கையை இறுக்க பிடித்துக்கொண்டு முதன்முறையாக முழு கோபமும் பயமும் கலந்த குரலில் சொன்னான், இன்றைக்கு பிறகு நீ ஒரு கணமும் என் கண்களுக்கு தெரியாமல் போகக்கூடாது. வெடிச்சத்தம் முழு பகுதியிலும் எதிரொலித்தது. சிங்கான்யா மான்ஷனுக்கு வெளியே பாதுகாப்பு பணியாளர்கள் எல்லா திசைகளிலும் ஓடினர். எரியும் காரில் இருந்து எழும் புகை வானத்தில் பரவிக்கொண்டிருந்தது. ரியான்ஷ் ஒரு கையால் யஷிகாவை தன் பின்னால் வைத்துக்கொண்டு மற்றொரு கையில் பிஸ்டலை தூக்கி 4 திசைகளிலும் பார்வையை சுழற்றினான். அவனுடைய கண்கள் ஒரு வேட்டைக்காரனைப் போல் ஒவ்வொரு மூலையையும் ஆராய்ந்தன. சில நிமிடங்களுக்குப் பிறகு பாதுகாப்பு அதிகாரிகள் முழு வளாகத்தையும் சோதித்தபோது எந்த தாக்குதல் நடத்தியவரும் கிடைக்கவில்லை. அந்த செய்தி மட்டும்தான் இருந்தது. அடுத்த எண் உன் மனைவியின் எண். ரியான்ஷ் அந்த செய்தியை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் கோபம் இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த கோபத்தில் பயமும் கலந்திருந்தது. அவன் உடனே பாதுகாப்பு தலைவரிடம் சொன்னான், இன்று முதல் மாளிகைக்கு உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பை 2 மடங்காக்குங்கள். என் அனுமதியின்றி யாரும் உள்ளே வரக்கூடாது, யாரும் வெளியே போகவும் கூடாது. பின் அவன் யஷிகாவை பார்த்து ஒன்றும் சொல்லாமல் அவளுடைய கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றான். யஷிகா திடீரென தன் கையை விடுவித்துக் கொண்டு சொன்னாள், நான் எந்த கைதியும் இல்லை. ரியான்ஷ் அவளுடைய கண்களில் பார்த்தபடி அமைதியான ஆனால் உறுதியான குரலில் சொன்னான், இப்போது நீ என் பொறுப்பு. இந்த ஆபத்து முடியும் வரை நீ என் வார்த்தையை கேட்க வேண்டும். யஷிகா முதன்முறையாக அவனுடைய வார்த்தைகளில் உத்தரவை விட அக்கறையை உணர்ந்தாள். ஆனால் அவள் ஒன்றும் சொல்லவில்லை. அதே இரவு ஆரியன் ரியான்ஷின் அறைக்குள் வந்தான். அவன் சொன்னான், வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலி எண் தகட்டுடன் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதை சில மணி நேரங்களுக்கு முன் நகருக்கு வெளியே விட்டுவிட்டிருந்தார்கள். ரியான்ஷ் கேட்டான், ஏதாவது தடயம்? ஆரியன் தலையை ஆட்டினான். வெறும் இவ்வளவுதான். இதை செய்தவன் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் முன்பே அறிந்திருக்கிறான். இதை கேட்டதும் ரியான்ஷின் நெற்றி சுருங்கியது. எதிரி வெளியே இல்லை, ஒருவேளை அவர்களுக்கு மிக அருகில் இருக்கலாம் என்று அவனுக்கு புரிந்தது. மறுபுறம் நதாஷா தன் பங்களாவில் அமர்ந்து டிவியில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் திருப்தி இருந்தது. ஆனால் அப்போது அவளுடைய போன் ஒலித்தது. மறுபுறம் இருந்து ஒரு கனமான குரல் வந்தது, நீ மிகவும் அவசரப்படுகிறாய் நதாஷா. ரியான்ஷுக்கு உன் மீது சந்தேகம் வந்துவிட்டால் முழு திட்டமும் முடிந்துவிடும். நதாஷா சிரித்துக்கொண்டு சொன்னாள், அவனுக்கு சந்தேகம் வந்தாலும் மிகவும் தாமதமாகத்தான் வரும். அவனுக்கு உண்மை தெரியும் வரை அவன் யஷிகாவை அவ்வளவு வெறுக்கத் தொடங்கிவிடுவான். அவளுடைய வார்த்தையை ஒருபோதும் நம்ப மாட்டான். போன் துண்டிக்கப்பட்டது. இது முதன்முறையாக தெளிவானது. நபாஷா தனியாக இல்லை, மாறாக ஒரு பெரிய மற்றும் மர்மமான நபருடன் சேர்ந்து விளையாடுகிறாள்.
அடுத்த நாள் பாட்டி அம்மா வீட்டின் அனைத்து உறுப்பினர்களையும் அழைத்து சொன்னாள். வர்தான் சிங்கான்யாவின் நினைவாக மாளிகையில் ஒரு ஆராதனை கூட்டம் நடத்தப்படும். அதில் நகரின் பெரிய மனிதர்கள் கலந்து கொள்வார்கள். ரியன்ச் உடனே பாதுகாப்பிற்கான கடுமையான ஏற்பாடுகளை செய்யும் உத்தரவு பிறப்பித்தான். மாலைக்குள் முழு மேன்ஷனும் விருந்தினர்களால் நிரம்பியது. அனைவரும் வர்தான் சிங்கான்யாவுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்தனர். யஷிகா அமைதியாக ஒரு மூலையில் நின்றிருந்தாள். ஒவ்வொரு பார்வையும் தன்னை குற்றவாளியாக பார்ப்பதாக அவளுக்கு தோன்றியது. அப்போது 2 பெண்கள் அவளுக்கு அருகில் கடந்து சென்றனர். ஒருத்தி மற்றொருத்தியிடம் மெல்லிய குரலில் சொன்னாள், பாருங்கள், இவள்தான் தன் நண்பனை கொன்ற அந்த மனிதனின் மகள். இதைக் கேட்டதும் யஷிகாவின் கண்கள் நிறைந்தன. அவள் அங்கிருந்து போகத் தொடங்கினாள். ஆனால் அப்போது ரியன்ச் அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டான். அவன் அந்த 2 பெண்களின் முன்னால் நின்று சொன்னான், யாரிடமாவது நீதிமன்ற தீர்ப்பு இருந்தால் காட்டுங்கள். இல்லையென்றால் என் வீட்டின் மருமகளை பற்றி ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். 2 பெண்களும் பயந்து உடனே அங்கிருந்து சென்றுவிட்டனர். யஷிகா ஆச்சரியத்துடன் ரியன்ச்சை பார்த்தாள். அவள் ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் ரியன்ச் அவளை பார்க்காமலே முன்னேறிச் சென்றான். அவனுக்கு ஒருவே இது வெறும் தன் குடும்பத்தின் மானம் தொடர்பான விஷயமாக இருந்திருக்கலாம், அல்லது அவனே புரிந்து கொள்ள முடியாத வேறு ஏதோ ஒன்றாக இருந்திருக்கலாம். கூட்டம் முடிந்த பிறகு இரவு நெடுநேரம் மழை பெய்து கொண்டிருந்தது. மின்சாரம் பலமுறை போய் வந்தது. மாளிகையின் பின்புறம் பழைய பகுதியில் திடீரென ஒரு நிழல் தோன்றியது. பாதுகாப்பு காவலர் அதன் பின்னால், ஆனால் அது இருளில் மறைந்துவிட்டது. அதே நேரத்தில் மாளிகைக்குள் யஷிகா தன் அறையில் இருந்தாள். ஜன்னலுக்கு வெளியே யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. அவள் திரையை விலக்கி பார்த்தபோது யாரும் இல்லை. அவள் பின்னால் திரும்பியதும் அறையின் விளக்கு திடீரென அணைந்துவிட்டது. முழு அறையும் இருளில் மூழ்கியது. அப்போது யாரோ பின்னால் இருந்து அவளுடைய வாயை அடைத்து அவளை இழுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே கொண்டு செல்ல முயன்றான். யஷிகா முழு பலத்துடன் போராடி கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் தாழ்வாரத்தில் சென்று கொண்டிருந்த ரியன்ஷுக்கு ஏதோ விழுந்த சத்தம் கேட்டது. அவன் ஓடி அந்த பக்கம் வந்தான். அவன் அறையின் கதவை திறந்ததும் முன்னால் இருந்த காட்சியை பார்த்ததும் அவனுடைய கண்களில் இரத்தம் இறங்கியது. ஒரு முகமூடி அணிந்த மனிதன் யஷிகாவை இழுத்து கொண்டு செல்ல முயன்று கொண்டிருந்தான். ரியன்ஷ் ஒரு கணமும் வீணாக்காமல் அவன் மீது தாக்கினான். இருவருக்கும் இடையே கடுமையான சண்டை தொடங்கியது. முகமூடி அணிந்தவன் கத்தியை எடுத்து ரியன்ஷை தாக்க முயன்றான். ஆனால் ரியன்ஷ் அவனுடைய கையை பிடித்து திருப்பினான். அப்போது 2வது தாக்குதல் நடத்தியவன் பின்னால் இருந்து ரியன்ஷை இரும்பு கம்பியால் தாக்கினான். காயம்பட்டதும் அவன் சில கணங்கள் தடுமாறினான். வாய்ப்பை பயன்படுத்தி முதல் தாக்குதல் நடத்தியவன் யஷிகாவை அழைத்து கொண்டு ஓடத் தொடங்கினான். யஷிகா முழு பலத்துடன் அவனுடைய கையஸ் கடித்தாள். வலியால் அவன் அலறினான். அவனுடைய பிடி தளர்ந்தது. அந்த நொடியில் ரியன்ச் ஓடி வந்து அவனை பலமாக முட்டினான். முகமூடி அணிந்தவன் கீழே விழுந்தான். ரியன்ச் அவனுடைய முகமூடியை அகற்ற கையை நீட்டியிருந்தான். அப்போது திடீரென வெளியிலிருந்து துப்பாக்கிச் சூடு நடந்தது. குண்டு நேராக அந்த தாக்குதல் நடத்தியவனின் மார்பில் பாய்ந்தது. அவன் அங்கேயே விழுந்து இறந்தான். குண்டை யார் சுட்டார்கள் என்பதை யாரும் பார்க்கவில்லை. தாக்குதல் நடத்தியவன் இறந்துவிட்டான். அவனுடன் அவனுடைய அடையாளமும் என்றென்றும் புதைக்கப்பட்டுவிட்டது. ரியன்ச் கோபத்தில் முஷ்டிகளை பிசைந்தான். ஒவ்வொரு முறையும் தன் மனிதர்களின் வாயை மூடி உண்மை வெளியே வராமல் தடுக்கும் ஒரு மனிதன் இருக்கிறான் என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அவன் யஷிகாவை பார்த்தான். அவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். முதன்முறையாக எதையும் யோசிக்காமல் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டு மெல்ல சொன்னான், இனி ஒன்றும் நடக்காது. அடுத்த நொடியில் தன் செயலை உணர்ந்ததும் அவன் உடனே அவளிடமிருந்து விலகினான். பின் அதே கடுமையான முகத்துடன் சொன்னான், உன் அறையிலிருந்து வெளியே வராதே. ஆனால் அந்த ஒரு கணத்தின் வெப்பம் யஷிகாவின் இதயத்தில் ஒரு புதிய அலையை உருவாக்கியிருந்தது. தொலைவில் இருளில் நின்ற ஒரு நபர் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன் போனில் வெறும் இவ்வளவு சொன்னான், ரியன்ச் மாறிக்கொண்டிருக்கிறான். இனி அடுத்த முறை அவனுடைய இதயத்தின் மீது செய்ய வேண்டும். இரவு சுமார் 2:00 மணி ஆகியிருந்தது. முழு சிங்கான்யா மான்ஷனிலும் அமைதி பரவியிருந்தது. ஆனால் ரியன்ஷின் அறையில் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது.
அவனுடைய கண்களுக்கு முன் மீண்டும் மீண்டும் அதே காட்சி சுழன்று கொண்டிருந்தது. முகமூடி அணிந்த மனிதன் யஷிகாவை இழுத்து கொண்டு சென்றபோது அவன் தன் முஷ்டிகளை அவ்வளவு இறுக்கமாக பிசைந்தான். பழைய காயத்திலிருந்து மீண்டும் இரத்தம் வந்தது. அப்போது ஆரியன் உள்ளே வந்து சொன்னான், சார், தாக்குதல் நடத்தியவனை கொன்ற குண்டு ஒரு தொழில்முறை ஸ்னைப்பர் ரைஃபிளிங் குண்டு. இதன் அர்த்தம் தெளிவு, ஒரு மிகப்பெரிய வீரர் இந்த முழு விளையாட்டையும் நடத்திக் கொண்டிருக்கிறான். ரியன்ஷ் மெல்லிய குரலில் சொன்னான். நான் ஒருபோதும் உண்மையை அடையாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். சில கணங்கள் யோசித்த பிறகு அவன் உத்தரவிட்டான், இன்று முதல் யஷிகாவின் பாதுகாப்பு என் பொறுப்பாகும். அவளை சுற்றி 24 மணி நேரமும் பாதுகாப்பு இருக்கும். ஆனால் நான் அவளை பாதுகாக்கிறேன் என்பதை அவள் உணரக்கூடாது. ஆரியன் லேசான புன்னகையுடன் சொன்னான், சார், நீங்கள் எவ்வளவு மறைக்க முயல்கிறீர்களோ அவ்வளவு தெளிவாக தெரியத் தொடங்குகிறது. ரியன்ஷ் அவனை உற்று பார்த்தான். ஆரியன் உடனே அமைதியாகி வெளியே சென்றான். மறுபுறம் தன் அறையில் படுத்த யஷிகா தூங்க முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் கண்களை மூடும்போதும் தாக்குதல் நடத்தியவனின் முகம் நினைவுக்கு வந்தது. அப்போது கதவில் மெல்லிய தட்டுதல் கேட்டது. அவள் கதவை திறந்தபோது வெளியே யாரும் இல்லை. கீழே ஒரு தட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதில் மஞ்சள் கலந்த பால் மற்றும் ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. குறிப்பில் வெறும் 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. மருந்து எடுத்துக்கொள். அதில் யாருடைய பெயரும் இல்லை. யஷிகா சிரித்தாள். இதை யார் அனுப்பியிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள அவளுக்கு நேரம் பிடிக்கவில்லை. அவன் குறிப்பை கையில் எடுத்து தன் புத்தகத்திற்குள் வைத்துவிட்டான். அடுத்த நாள் காலை பாட்டி அம்மா முழு குடும்பத்தையும் காலை உணவிற்கு அழைத்தாள். ரியான்ஷ் ஏற்கனவே மேசையில் உட்கார்ந்து செய்தித்தாளை படித்துக் கொண்டிருந்தான். யசிகா வந்தவுடன் அவன் செய்தித்தாளை கீழே வைக்காமலே கேட்டான், மருந்து எடுத்தாயா? யசிகா ஒரு கணம் திகைத்தாள். அவள் லேசான புன்னகையை அடக்கிக் கொண்டு ஆம் என்றாள். ரியான்ஷ் வெறுமனே ஹும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் செய்தித்தாளை படிக்கத் தொடங்கினான். அவர் எந்த சாதாரண கேள்வியை கேட்டது போல. பாட்டி அம்மா இதையெல்லாம் பார்த்து மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் எதிரில் உட்கார்ந்திருந்த நடாஷாவின் கண்களில் பொறாமை தெளிவாக தெரிந்தது. காலை உணவிற்கு பிறகு ரியான்ஷ் நிறுவனத்தின் ஒரு புதிய திட்டத்தின் தொடக்கத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. பாட்டி அம்மா மருமகள் கூட வருவாள் என்றாள். ரியான்ஷ் முதலில் மறுக்க முயன்றான். ஆனால் பிறகு ஒப்புக்கொண்டான். இருவரும் ஒரே காரில் அமர்ந்தனர். முழு வழியும் அமைதி நிலவியது. சிறிது நேரத்திற்கு பிறகு கார் ஒரு சிவப்பு சிக்னலில் நின்றது. சாலையோரத்தில் சில சிறிய குழந்தைகள் பூக்களை விற்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒரு 7-8 வயது சிறுமி கார் அருகில் வந்து புன்னகைத்து பேசினாள். அண்ணா, அண்ணிக்கு பூக்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ரியான்ஷ் முதலில் மறுக்க முயன்றான். ஆனால் என்ன நினைத்தாலோ முழு பூங்கொத்தை வாங்கினான். சிறுமி மகிழ்ச்சியுடன் ஓடினாள். கார் முன்னேறியதும் அவன் யசிகாவை பார்க்காமலே பூக்களை அவள் இருக்கையில் வைத்து சொன்னான், பாட்டி அம்மாவுக்கு கொடு, அவர்களுக்கு புதிய பூக்கள் பிடிக்கும். யசிகா பூக்களை பார்த்தாள். பிறகு ரியான்ஷை பார்த்தாள். அது பாட்டி அம்மாவுக்கான சாக்கு என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் பூக்கள் அவளுக்காகவே வாங்கப்பட்டவை. அவள் எதுவும் சொல்லவில்லை. முதன்முறையாக அவள் முகத்தில் இதயத்திலிருந்து புன்னகை வந்தது. இந்த சிறிய தருணத்தை தொலைவில் நின்ற நடாஷா ஒரு மனிதனின் கேமராவில் பதிவு செய்தாள். மாலையில் அவன் இந்த படத்தை நடாஷாவிடம் காட்டியபோது அவள் முகம் கோபத்தால் சிவந்தது. அவள் மேசையில் வைத்திருந்த கிளாஸை சுவரில் வீசி உடைத்தாள். வெறுப்பு முடிவுக்கு வரத் தொடங்கிவிட்டது. அவள் பற்களை கடித்துக்கொண்டு சொன்னாள், இது காதலாக மாறுவதற்கு முன்பு. நான் அப்படி ஒரு விஷத்தை கலக்க வேண்டும். ரியான்ஷ் தானே யசிகாவின் முகத்தை வெறுக்கத் தொடங்கும்படி. அதே இரவு நடாஷா தன் ரகசிய நபரை சந்தித்தாள். அந்த மனிதன் இன்னும் முகத்தில் முகமூடி அணிந்தபடி உட்கார்ந்திருந்தான். அவன் நடாஷாவிடம் சொன்னான், ரியான்ஷை உடைக்க வேண்டுமானால் அவன் இதயத்தில் அல்ல, அவன் நம்பிக்கையில் தாக்கு. யசிகா அவனுக்கு எதிராகவே வேலை செய்கிறாள் என்று அவனை நம்பவை. நடாஷாவின் முகத்தில் பிசாசுத்தனமான புன்னகை பரவியது. அவள் உடனடியாக ஒரு புதிய திட்டத்தை வகுத்தாள். அடுத்த நாள் அதிகாலையில் சிங்கானியா குழுவின் மிக ரகசியமான கோப்பு திடீரென நிறுவனத்தின் சர்வரிலிருந்து கசிந்தது. கோடிக்கணக்கான இழப்பு ஏற்பட்டது. ஊடகங்களில் செய்தி பரவியது, நிறுவனத்தின் உள்ளக தகவலை யாரோ எதிரிக்கு கொடுத்துவிட்டார்கள் என்று. ரியான்ஷ் உடனடியாக அலுவலகத்திற்கு வந்தான். ஐடி குழு விசாரணையை தொடங்கியது. சில மணி நேரங்களுக்கு பிறகு அறிக்கை வந்தது. அந்த கோப்பு திருமணத்திற்கு பிறகு யசிகாவுக்கு கொடுக்கப்பட்ட அதே கணினியிலிருந்து அணுகப்பட்டது என்று. முழு மாநாட்டு அறையும் அதிர்ச்சியில் உறைந்தது. ஆரியன் மெல்ல சொன்னான், சார், இது சாத்தியமில்லை போல் தெரிகிறது. ஆனால் திரையில் எல்லா டிஜிட்டல் பதிவுகளும் யசிகாவின் ஐடியை காட்டுகின்றன. அதே நேரத்தில் மாளிகையில் உட்கார்ந்திருந்த யசிகாவுக்கு எதுவும் தெரியாது. அவள் பாட்டி அம்மாவுடன் கோவிலில் விளக்கு ஏற்றிக் கொண்டிருந்தாள்.
அப்போது ரியான்ஷ் புயலைப் போல உள்ளே வந்தான். அவன் முகத்தில் மீண்டும் அதே பழைய கோபம் திரும்பியிருந்தது. அவன் எதுவும் சொல்லாமல் எசிகாவின் கையை பிடித்து கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு தன் படிப்பு அறைக்குள் அழைத்து சென்றான். அறையின் கதவு மூடியவுடன் அவன் லேப்டாப்பை அவள் பக்கம் திருப்பினான். திரையில் நிறுவனத்தின் ரகசிய கோப்புகளும் எசிகாவின் லாகின் ஐடியும் ஒளிர்ந்தன. ரியான்ஷ் கனமான குரலில் ஒரே ஒரு கேள்வியை கேட்டான். இப்போதும் சொல்வாயா, உனக்கு இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று? எசிகா திரையை பார்த்தாள். அவள் முகநிறம் மங்கிப் போனது. இதெல்லாம் எப்படி நடந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், நான் இப்படி எதுவும் செய்யவில்லை. ரியான்ஷின் கண்களில் மீண்டும் அதே பழிவாங்கும் நெருப்பு எரிந்தது. வெளியே நின்ற நடாஷா புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவள் மிக ஆபத்தான சூழ்ச்சி இறுதியாக வெற்றி பெற்றிருந்தது. ரியான்ஷின் கண்களில் எரியும் கோபத்தை பார்த்து எசிகா சில கணங்கள் முழுவதும் அமைதியாகிவிட்டாள். அவள் நடுங்கும் கைகளால் லேப்டாப்பை தன் பக்கம் திருப்பினாள். திரையில் உண்மையிலேயே அவள் ஐடியிலிருந்து நிறுவனத்தின் ரகசிய கோப்புகள் அணுகப்பட்ட பதிவு தெரிந்தது. அவள் ஆச்சரியத்துடன் திரையை பார்த்து கொண்டே இருந்தாள். பிறகு மெல்ல சொன்னாள், நான் இதை செய்யவில்லை. எனக்கு இந்த கோப்பை பற்றியே எதுவும் தெரியாது. ரியான்ஷ் மேசையில் பலமாக முஷ்டியால் அடித்தான். போதும் எசிகா, ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒரு புதிய சாக்கு இருக்கிறது. முதலில் உன் தந்தை, பிறகு திருட்டு, இப்போது நிறுவனத்தின் கோப்புகள். எப்போது வரை? எசிகாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் இந்த முறை அவள் அழுவதற்கு பதிலாக நேரடியாக அவன் கண்களில் பார்த்தாள். எனக்கு உன்னை ஏமாற்ற வேண்டும் என்றால் நான் உன் முன்னால் நின்று சாக்குச் சொல்ல மாட்டேன். ரியான்ஷ் சில கணங்கள் அமைதியாகிவிட்டான். அவன் இதயத்தின் ஒரு பகுதி எசிகாவை நம்ப விரும்பியது. ஆனால் மனம் மீண்டும் மீண்டும் அதே ஆதாரங்களை அவன் முன் வைத்துக் கொண்டிருந்தது. அப்போது ஆர்யன் உள்ளே வந்தான். அவன் மெல்ல சொன்னான், சார், சைபர் குழு இன்னும் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. யாரோ ஐடியை குளோன் செய்திருக்கலாம். ரியான்ஷ் அவனை பார்க்காமலே பதிலளித்தான். விசாரணை முடியும் வரை எந்த முடிவும் எடுக்கப்படாது. வெளியே நின்ற நடாஷா இதை கேட்டு பொறுமை இழந்தாள். ரியான்ஷ் கோபத்தில் எசிகாவை உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேற்றுவான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அவள் மனதிற்குள் சொன்னாள், சரி, இப்போது அப்படி ஒரு முறை நடக்கட்டும். உனக்கு அவளை நம்ப ஒரு காரணமும் மிஞ்சாதபடி. அதே இரவு மாளிகையில் கடும் மழை பெய்தது. மின்சாரம் அடிக்கடி போய்க் கொண்டிருந்தது. எசிகா தன் அறையில் தனியாக உட்கார்ந்திருந்தாள். அவள் மனதில் ஒரே கேள்வி சுழன்றது. ஏன் யாரோ அவளை மீண்டும் மீண்டும் சிக்க வைக்கிறார்கள்? அப்போது அவள் பார்வை பால்கனியில் நின்ற ஒரு நிழலின் மீது பட்டது. அவள் மெல்ல முன்னேறி பார்த்தாள். ஆனால் அங்கே யாரும் இல்லை. அவள் திரும்பினதும் யாரோ பின்னால் இருந்து அவள் வாயில் ஒரு கைக்குட்டையை வைத்தார்கள். சில வினாடிகளிலேயே அவள் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. மறுபுறம் ரியான்ஷ் தன் படிப்பு அறையில் உட்கார்ந்து சிசிடிவி காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென ஒரு கேமராவின் திரை சில வினாடிகளுக்கு கருப்பு ஆனது. சிறிய சிறிய குழப்பங்களையும் கவனிக்கும் பழக்கம் அவனுக்கு இருந்தது. அவன் உடனடியாக பாதுகாப்பு அறைக்கு போன் செய்தான். இப்போதே 3வது மாடியின் கேமராவை சரிபாருங்கள். பதில் வந்தது, சார், கேமரா 5 நிமிடங்களாக அணைக்கப்பட்டுள்ளது. இதை கேட்டவுடன் ரியான்ஷ் ஒரு கணமும் தாமதிக்காமல் ஓடினான். அவன் எசிகாவின் அறைக்கு வந்தபோது கதவு திறந்திருந்தது. திரைச்சீலைகள் காற்றில் பறந்தன. அறை முழுவதும் காலியாக இருந்தது. அவன் பார்வை தரையில் கிடந்த உடைந்த வளையத்தின் மீது பட்டது. அந்த வளையம் எசிகாவுடையது. ரியான்ஷின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் முழு மாளிகையிலும் அலாரம் ஒலிக்கச் செய்தான். கேட்டை மூடுங்கள். யாரும் வெளியே செல்லக்கூடாது. முழு மாளிகையிலும் பதட்டம் ஏற்பட்டது. பாதுகாப்பு காவலர்கள் ஒவ்வொரு மூலையையும் தேடத் தொடங்கினர். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு ஒரு காவலர் ஓடி வந்தார். சார், பின்னால் உள்ள பழைய கிடங்கு அருகில் போராட்டத்தின் அடையாளங்கள் கிடைத்துள்ளன. ரியான்ஷ் உடனடியாக அங்கு சென்றான். தரையில் எசிகாவின் கொலுசு கிடந்தது. அவன் அதை எடுத்து தன் முஷ்டியில் இறுக்கி பிடித்தான். அவன் மூச்சு வேகமாகியிருந்தது. அவன் முதன்முறையாக உண்மையிலேயே பயந்தான். அவன் கோபத்தில் தன் துப்பாக்கியை காற்றில் சுட்டு கர்ஜித்து சொன்னான், என் மனைவியை அழைத்து சென்றவனை உயிரோடு விடமாட்டேன். மறுபுறம் எசிகா சுயநினைவு வந்தபோது தன்னை ஒரு இருண்ட அறையில் கண்டாள். அவள் கைகள் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தன. அறையில் ஜன்னல் இல்லை, வெளிச்சமும் இல்லை. ஒரு சிறிய பல்ப் மட்டும் மின்னிக் கொண்டிருந்தது. அவள் விடுபட நிறைய முயன்றாள். ஆனால் கயிறுகள் மேலும் இறுகின. அப்போது கதவு திறந்தது. 2 முகமூடி அணிந்த ஆண்கள் உள்ளே வந்தனர். அவர்கள் அவள் முன் ஒரு தட்டில் உலர்ந்த ரொட்டியை எறிந்து எதுவும் பேசாமல் வெளியே சென்றனர். எசிகா உணவை தொடவும் இல்லை. அவள் கண்களில் தன் தந்தையும் ரியான்ஷின் முகமும் மட்டுமே சுழன்றன. அங்கே ரியான்ஷ் முழு இரவும் நகரத்தின் ஒவ்வொரு மூலையையும் தேடினான்.
அவன் போலீஸை காத்திருக்கவில்லை. அவன் ஆட்கள் ஒவ்வொரு நெடுஞ்சாலை, ஒவ்வொரு கிடங்கு, ஒவ்வொரு பண்ணை வீடு, ஒவ்வொரு தனிமையான கட்டிடத்திலும் தேடினர். காலை ஆகும் வரை எந்த தடயமும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து 24 மணி நேரம் தூங்காமலும் காயம்பட்ட தோளின் வலியுடனும் ரியான்ஷ் தேடலை நிறுத்தவில்லை. அப்போது ஆரியன் வேகமாக அவன் பக்கம் வந்தான். "சார், எங்களுக்கு ஒரு தடயம் கிடைத்துள்ளது." நகரத்திற்கு வெளியே பழைய ஆலையில் ஒரு பெண்ணை அழைத்துச் செல்லும் ஒரு கருப்பு வேன் பார்க்கப்பட்டது. ரியான்ஷ் தாமதிக்காமல் தன் கார் சாவியை எடுத்தான். அவன் கண்களில் இந்த முறை கோபம் மட்டும் இல்லை, அங்கே ஒரு பயம் இருந்தது. அதை அவன் தானே ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. யெசிகாவுக்கு ஏதாவது ஆனால் அவன் தன்னை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்று அவனுக்கு முதன்முறையாக உணர்ந்தது. ரியான்ஷ் தன் முழு வேகத்துடன் நகரத்திற்கு வெளியே உள்ள அந்த பழைய ஆலையை நோக்கிச் சென்றான். அவன் பின்னால் அவன் பாதுகாப்பு குழுவின் பல வாகனங்கள் ஓடின. வழியெல்லாம் அவன் மனதில் ஒரே விஷயம் சுழன்றது: இந்த முறையும் அவன் தாமதமாக வந்தால் எல்லாம் முடிந்துவிடும். மறுபுறம் அந்த இருண்ட அறையில் யெசிகாவை அடைத்து வைத்திருந்த கிட்டத்தட்ட முழு நாளும் கழிந்தது. அங்கே சரியான வெளிச்சம் இல்லை, தண்ணீர் இல்லை, உணவு ஏற்பாடும் இல்லை. அறையின் சுவர்களில் ஈரம் இருந்தது. எல்லா இடங்களிலும் ஈரத்தின் துர்நாற்றம் பரவியிருந்தது. அவள் கைகள் இன்னும் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தன. அவள் பலமுறை கதவை தட்டினாள், உதவிக்காக குரல் கொடுத்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் பதிலாக வெறுமை மட்டுமே கிடைத்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு கதவு திறந்தது. அதே 2 முகமூடி ஆண்கள் உள்ளே வந்தனர். அவர்களில் ஒருவர் அவள் முன் ஒரு கிளாஸ் தண்ணீரை வைத்து சொன்னான்: "கொடுக்கப்படுவதில் மட்டும் வாழக் கற்றுக்கொள்." யெசிகா கோபத்தில் தண்ணீர் கிளாஸை தூர எறிந்தாள். "என் அப்பா பாதுகாப்பாக இருக்கும் வரை நீங்கள் என்னை எதுவும் செய்ய முடியாது." இதை கேட்டவுடன் ஒரு ஆள் அவள் கன்னத்தில் பலமாக அடைந்தான். அவள் உதட்டில் லேசான இரத்தம் வந்தது. ஆனால் அவள் வலியின் சத்தம் கூட எடுக்கவில்லை. அவள் வெறுமனே அமைதியாக அவர்களை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். இருவரும் வெளியே சென்றனர். மீண்டும் கதவில் கனமான பூட்டு போடப்பட்டது. அங்கே ரியான்ஷ் பழைய ஆலையை அடைந்தான். முழு கட்டிடமும் பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்தது. எல்லா இடங்களிலும் துரு பிடித்திருந்தது. இயந்திரங்கள் உடைந்த, ஜன்னல்கள், இருள் இருந்தது. அவன் தன் ஆட்களை வெவ்வேறு திசைகளில் பரவச் சொன்னான். முழு ஆலையும் தேடத் தொடங்கியது. திடீரென ஒரு அறையிலிருந்து ஏதோ விடும் சப்தம் கேட்டது. ரியான்ஷ் ஓடி அங்கு சென்று கதவை காலால் உதைத்து திறந்தான். ஆனால் உள்ளே யாரும் இல்லை. ஒரு பழைய நாற்காலி, சில உடைந்த கயிறுகள், தரையில் கிடந்த யெசிகாவின் துப்பட்டா மட்டுமே. அவன் துப்பட்டாவை எடுத்தான். அவன் முஷ்டிகள் இறுகின. அவன் சில நிமிடங்கள் தாமதமாக வந்துவிட்டான் என்பதை புரிந்து கொண்டான். அப்போது பின்னால் இருந்து ஆரியன் ஓடி வந்தான். "சார், எங்களுக்கு அடித்தளத்தில் புதிய டயர் அடையாளங்கள் கிடைத்துள்ளன. அவர்களை இங்கிருந்து வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கலாம்." ரியான்ஷ் கோபத்தில் சுவரில் முஷ்டியால் அடித்தான். அவன் கையிலிருந்து மீண்டும் இரத்தம் வரத் தொடங்கியது. ஆனால் அவனுக்கு வலியின் உணர்வு கூட இல்லை. அவன் பற்களை கடித்துக்கொண்டு சொன்னான்: "இதை தொடங்கியவனை உயிரோடு விடமாட்டேன்." அங்கே நடாஷா தன் பங்களாவில் அமர்ந்து வசதியாக காஃபி குடித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவள் போனில் வீடியோ கால் வந்தது. திரையில் யெசிகா அதே இருண்ட அறையில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. நடாஷா புன்னகைத்து சொன்னாள்: "பார்த்தாயா, இப்போது ரியான்ஷ் உன்னை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது." யெசிகா அவளை உற்று பார்த்து சொன்னாள்: "நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஒரு நாள் உங்கள் ஒவ்வொரு பொய்யும் எல்லார் முன்பும் வெளிவரும்." நடாஷா சிரிக்கத் தொடங்கினாள். "உண்மை இந்த உலகத்தில் யாரிடம் சக்தி இருக்கிறதோ அதுவே உண்மையாகிறது. இப்போது சக்தி என்னிடம் இருக்கிறது." அதே நேரத்தில் ரியான்ஷின் போனில் ஒரு அறியாத எண்ணிலிருந்து மெசேஜ் வந்தது. அதில் ஒரே ஒரு படம் மட்டுமே இருந்தது. படத்தை பார்த்ததும் அவன் மூச்சு நின்றது. படத்தில் யெசிகா அதே இருண்ட அறையில் கட்டப்பட்டிருந்தாள். கீழே ஒரே ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது: "உன் மனைவியை உயிரோடு பார்க்க விரும்பினால் யஷ்ராஜ் மித்தலை 48 மணி நேரத்திற்குள் எங்களிடம் ஒப்படை. இல்லையென்றால் அடுத்த படம் அவள் சடலத்தின் படமாக இருக்கும்." ரியான்ஷ் ஒரு கணமும் தாமதிக்காமல் அந்த எண்ணிற்கு கால் செய்தான். ஆனால் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டிருந்தது. அவன் உடனடியாக சைபர் குழுவிடம் இருப்பிடத்தை தேட உத்தரவிட்டான். சில நிமிடங்களுக்குப் பிறகு பதில் வந்தது. "சார், போன் வெறும் 10 வினாடிகளுக்கு மட்டும் ஆன் ஆகியிருந்தது. இருப்பிடம் ஹரியானா எல்லைக்கு அருகில் இருந்தது." ரியான்ஷ் ஒரு கணமும் தாமதிக்காமல் அந்த எண்ணிற்கு கால் செய்தான். ஆனால் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டிருந்தது. அவன் உடனடியாக சைபர் குழுவிடம் இருப்பிடத்தை தேட உத்தரவிட்டான். சில நிமிடங்களுக்குப் பிறகு பதில் வந்தது. "சார், போன் வெறும் 10 வினாடிகளுக்கு மட்டும் ஆன் ஆகியிருந்தது. இருப்பிடம் ஹரியானா எல்லைக்கு அருகில் கிடைத்தது. ஆனால் அழைப்பாளர் தொடர்ந்து இடம் மாறிக்கொண்டிருக்கிறார்."
ரியான்ஷ் சிறிது நேரம் அமைதியாக நின்றான். பிறகு அவன் திடீரென ஒரு முடிவை எடுத்தான். அது ஆரியனை கூட திகைக்க வைத்தது. அவன் சொன்னான், அவர்களுக்கு யஷ்ராஜ் வேண்டுமானால் நான் யஷ்ராஜை தேடுகிறேன் என்று அவர்களுக்கு தோன்றட்டும். முழு ஊடகங்களிலும் செய்தி பரப்புங்கள், என்னிடம் யஷ்ராஜ் மித்தலை பற்றிய பெரிய தடயம் இருக்கிறது என்று. ஆரியன் ஆச்சரியத்துடன் சொன்னான், சார், ஆனால் எங்களிடம் எந்த தடயமும் இல்லை. ரியான்ஷின் கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி இருந்தது. அவன் மெல்ல சொன்னான், இதுதான் வலை. இந்த கடத்தலுக்கு பின்னால் அப்பாவின் கொலைகாரர்கள் இருந்தால் இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் தாங்களே முன்வரும் தவறை செய்வார்கள். மறுபுறம் இருண்ட அறையில் உட்கார்ந்திருந்த யசிகா மெல்ல மெல்ல பலவீனமடைந்து கொண்டிருந்தாள். கடந்த 24 மணி நேரமாக அவளுக்கு சரியாக உணவு கூட கொடுக்கப்படவில்லை. அவள் சோர்ந்த தலையை சுவரில் சாய்த்தாள். அப்போது அவள் பார்வை அறையின் ஒரு மூலையில் கிடந்த ஒரு சிறிய பழைய மொபைல் போன் மீது பட்டது. அதை ஒருவேளை கடத்தியவர்கள் தவறுதலாக அங்கேயே விட்டுவிட்டிருக்கலாம். அவள் கைகள் இன்னும் கட்டப்பட்டிருந்தன. ஆனால் அவள் மெல்ல இழுத்துக்கொண்டு அந்த போனை அடைய முயன்றாள். இந்த சிறிய போன் வரவிருக்கும் நாட்களில் அவள் மற்றும் ரியான்ஷின் வாழ்க்கையை எப்போதும் மாற்றப் போகிறது என்பதை அவளுக்கு தெரியாது. யசிகா முழு சக்தியையும் பயன்படுத்தி தரையில் இழுத்துக்கொண்டு அந்த பழைய மொபைலை நோக்கிச் சென்றாள். அவள் கைகள் பின்னால் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தன. உடலில் பல இடங்களில் காயங்களின் அடையாளங்கள் இருந்தன. பல மணி நேரமாக பசியும் தாகமும் இருந்ததால் அவள் நிலை தொடர்ந்து மோசமடைந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் அவள் கண்களில் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் எண்ணம் இல்லை. பெரும் சிரமத்துடன் அவள் அந்த போனை அடைந்தாள். அவள் கட்டப்பட்ட கைகளின் உதவியால் போனை தன் பக்கம் இழுத்தாள். திரை உடைந்திருந்தது, ஆனால் போன் இன்னும் இயங்கிக் கொண்டிருந்தது. அவள் எப்படியோ பவர் பொத்தானை அழுத்தினாள். திரை ஒளிர்ந்தது. அவள் முகத்தில் லேசான நம்பிக்கை தெரிந்தது. அவள் நடுங்கும் கைகளால் ரியான்ஷின் எண்ணை அழைக்க முயன்றாள். ஆனால் அப்போது வெளியே யாரோ காலடி சத்தம் கேட்டது. பயந்து அவள் உடனடியாக போனை அறையின் சுவரில் உள்ள ஒரு சிறிய உடைந்த பகுதிக்குள் மறைத்துவிட்டு மீண்டும் அதே இடத்தில் உட்கார்ந்தாள், எதுவும் நடக்காது போல. அடுத்த கணமே கதவு திறந்தது. இருவர் உள்ளே வந்தனர். அவர்கள் பின்னால் நடாஷா சர்மாவும் இருந்தாள். இந்த முறை அவள் முகத்தில் முன்பை விட அதிக ஆணவம் இருந்தது. அவள் அறையை சுற்றி பார்த்து புன்னகைத்து சொன்னாள், எப்படி இருக்கிறாய் யசிகா சிங்? ஹானியா மேன்ஷனின் மருமகளாக ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்ததா? இப்போது பார் உன் புதிய அரண்மனை. யசிகா பயப்படாமல் அவளை பார்த்து சொன்னாள், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை துன்புறுத்துங்கள், ஆனால் உண்மையை மாற்ற முடியாது. நடாஷா அவள் முன் குனிந்தாள். அவள் யசிகாவின் தாடையை பிடித்து சொன்னாள், உண்மை என்பது உலகம் பார்ப்பதுதான். உலகம் இதைத்தான் பார்க்கும். யஷ்ராஜ் மித்தல் வர்தான் சிங்கானியாவை கொன்றான். அவன் மகள் சிங்கானியா குழுவை அழிக்க முயன்றாள். பிறகு அவள் திடீரென காணாமல் போனாள். யசிகா அவள் கையை தள்ளிவிட்டு கோபத்துடன் சொன்னாள், ஒரு நாள் ரியான்ஷ் உன் உண்மையான முகத்தை கண்டிப்பாக பார்ப்பான். இதை கேட்டு நடாஷா சத்தமாக சிரித்தாள். ரியான்ஷ் இப்போதும் உன் தந்தையே அவன் எதிரி என்று நினைக்கிறான். அவன் உண்மைக்கு அருகில் வந்தாலும் அதற்கு முன் நான் அவனையும் முடித்து விடுவேன். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் தன் ஆட்களுக்குச் சைகை காட்டி அறையிலிருந்து வெளியேறினாள். போகும்போது அவள் கதவில் பூட்டை மீண்டும் போட செய்தாள். அங்கே சிங்கானியா மேன்ஷனில் ரியான்ஷ் தொடர்ந்து 24 மணி நேரமாக விழித்திருந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. எதிரில் வைக்கப்பட்டிருந்த யசிகாவின் திருமண படத்தை அவன் முதன்முறையாக கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். திருமண நாளிலும் யசிகாவின் கண்களில் பயம் இருந்தது என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அவள் ஒருமுறையும் தன் தந்தைக்கு எதிராக எதுவும் சொல்லவில்லை. அவன் மனதில் மீண்டும் மீண்டும் அதே கேள்வி எழுந்தது. உண்மையிலேயே அவள் குற்றமற்றவளா? அப்போது ஆரியன் வேகமாக உள்ளே வந்தான். சார், ஊடகங்களில் நம் செய்தி பரவிவிட்டது. ரியான்ஷ் கேட்டான், ஏதாவது எதிர்வினை? ஆம் சார், கடந்த அரை மணி நேரத்தில் 3 வெவ்வேறு எண்களிலிருந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் அழைப்புகள் வந்துள்ளன. எல்லா அழைப்புகளும் சில வினாடிகளில் துண்டிக்கப்பட்டன. ஆனால் சைபர் குழு அவற்றில் ஒன்றின் இருப்பிடத்தை கண்டுபிடித்துள்ளது. எங்கே? நகரத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பழைய பண்ணை வீட்டிற்கு அருகில். ரியான்ஷ் நேரத்தை வீணாக்காமல் தன் ஜாக்கெட்டை எடுத்தான். குழுவை தயார் செய்யுங்கள், நாம் இப்போதே புறப்படுகிறோம். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகு அவன் வாகனங்கள் தனிமையான பண்ணை வீட்டிற்கு வெளியே வந்தன. எல்லா இடங்களிலும் அடர்ந்த காடு இருந்தது. தொலைதூரம் வரை எந்த மனிதனும் தெரியவில்லை. ரியான்ஷ் தன் ஆட்களை எல்லா திசைகளிலும் பரவச் சொல்லி தானே உள்ளே சென்றான். முழு பண்ணை வீடும் காலியாக இருந்தது.
மேல் அறைகள், சமையலறை, அடித்தளம் எல்லா இடங்களிலும் தூசி படிந்திருந்தது. ஆனால் அப்போது ரியான்ஷின் பார்வை தரையில் கிடந்த ஒரு சிறிய காகிதத்தின் மீது பட்டது. அவன் அதை எடுத்து பார்த்தான். அதில் 2 வார்த்தைகள் மட்டுமே எழுதப்பட்டிருந்தன. மிகவும் தாமதம். ரியான்ஷின் கண்களில் கோபம் நிரம்பியது. அதே நேரத்தில் அவனுக்கு அறையின் மூலையில் ஒரு உடைந்த வளையம் தெரிந்தது. அது திருமணத்திற்கு பிறகு யசிகாவுக்கு பாட்டி அம்மாவின் கைகளால் அணிவித்த அதே வளையம். அவன் வளையத்தை தன் முஷ்டியில் இறுக்கிப் பிடித்தான். அவன் புரிந்து கொண்டான். யசிகா சிறிது நேரத்திற்கு முன் இங்கேயே இருந்தாள். ஆனால் எதிரி அவளை மீண்டும் வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றுவிட்டான். அங்கே அதே இருண்ட அறையில் யசிகா மீண்டும் மெல்ல அந்த மறைக்கப்பட்ட மொபைலை வெளியே எடுத்தாள். இந்த முறை அவள் போனை ஆன் செய்தாள். நெட்வொர்க் மிகவும் பலவீனமாக இருந்தது. அவள் நடுங்கும் கைகளால் ஒரே ஒரு எண்ணை டயல் செய்தாள். ரியான்ஷ் போன் மணியொலி ஒரே ஒரு முறை ஒலித்தது. அதே கணத்தில் கதவு திறந்தது. ஒரு ஆள் வேகமாக உள்ளே வந்தான். அவன் யசிகாவின் கையிலிருந்து போனை பறித்தான். சில வினாடிகள் அவன் திரையை உற்று பார்த்தான். பிறகு அவன் முகத்தில் ஆபத்தான புன்னகை பரவியது. அப்படியா, நீ ரியான்ஷை தொடர்பு கொள்ள விரும்பினாய்? அவன் போனை தன் பையில் வைத்துக்கொண்டு வெளியே சென்றான். யசிகா நிம்மதியின் மூச்சை விட்டாள். ஏனென்றால் அந்த ஆள் ஒரு விஷயத்தை அறியவில்லை. போனை அணைப்பதற்கு முன் ஒரு வினாடிக்கு அழைப்பு இணைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு வினாடியில் ரியான்ஷின் மொபைலில் அந்த எண்ணின் இருப்பிடம் பதிவாகிவிட்டிருந்தது. ரியான்ஷ் தன் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டு அறையில் நின்று தொடர்ந்து அந்த எண்ணின் ட்ரேஸ் அறிக்கையை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். சைபர் குழு அதிகாரி சொன்னவுடன், சார், அழைப்பு வெறும் ஒரு வினாடிக்கு மட்டும் இணைக்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு டவரின் இருப்பிடம் கிடைத்துள்ளது. ரியான்ஷின் கண்களில் நம்பிக்கை திரும்பியது. அவன் உடனடியாக கேட்டான், எங்கே அதிகாரி? திரையை அவன் பக்கம் திருப்பினார். நகரத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுக்கு நடுவே ஒரு பழைய மாளிகை பல ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ளது. ரியான்ஷ் ஒரு கணமும் தாமதிக்காமல் தன் துப்பாக்கியை எடுத்து சொன்னான், ஆர்யன் முழு குழுவையும் தயார் செய்யுங்கள். இந்த முறை அவள் அங்கே இருந்தால் நான் எந்த நிலையிலும் அவளை திரும்ப அழைத்து வருவேன். சில நிமிடங்களிலேயே 6 கருப்பு எக்ஸ்யூவிகள் அந்த தனிமையான காட்டை நோக்கி ஓடின. மறுபுறம் யசிகாவின் நிலை தொடர்ந்து மோசமடைந்து கொண்டிருந்தது. கடந்த 2 நாட்களாக அவளுக்கு சிறிது தண்ணீரும் உலர்ந்த ரொட்டியும் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அறையில் ஜன்னல் இல்லை, விசிறி இல்லை, வெளிச்சம் இல்லை. எல்லா இடங்களிலும் இருளும் ஈரமும் இருந்தன. அவள் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். அப்போது கதவு திறந்தது. இந்த முறை ஒரே ஒரு ஆள் உள்ளே வந்தான். அவன் எதுவும் சொல்லாமல் யசிகா முன் உணவை வைத்துவிட்டு சென்றான். யசிகா அந்த உணவை தொடவும் இல்லை. அவள் மனதிற்குள் நினைத்தாள், நான் உண்மையைச் சொல்லும் வரை தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அதே ஆள் மீண்டும் திரும்பினான். அவன் உணவு அப்படியே இருக்கிறதை பார்த்தான். கோபத்தில் அவன் தட்டை தூக்கி தரையில் வீசினான். மரணத்தை விரும்புகிறாயா என்று கேட்டான். யசிகா அவன் கண்களில் பார்த்து சொன்னாள், உண்மை சொல்வதன் விலை மரணம் என்றால் மரணம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த ஆள் சில கணங்கள் அவளை பார்த்தான். பிறகு எதுவும் பேசாமல் வெளியே சென்றான். அங்கே ரியான்ஷின் வாகனங்கள் காட்டை அடைந்திருந்தன. எல்லா இடங்களிலும் அடர்ந்த இருள் இருந்தது. மாளிகை தொலைவிலிருந்தே பயங்கரமாக தெரிந்தது. உடைந்த சுவர்கள், துருப்பிடித்த இரும்பு வாயில், எல்லா இடங்களிலும் பரவிய அமைதி. ரியான்ஷ் தன் ஆட்களுக்கு சைகை காட்டினான். எல்லோரும் வெவ்வேறு திசைகளில் பரவினர். அவர்கள் உள்ளே சென்றவுடன் திடீரென மேலிருந்து துப்பாக்கிச் சூடு தொடங்கியது. ரியான்ஷும் அவன் ஆட்களும் உடனடியாக சுவர்களின் பின்னால் ஒளிந்தனர். இருபுறத்திலிருந்தும் கடும் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. சுமார் 10 நிமிடங்கள் துப்பாக்கிச் சூடு தொடர்ந்தது. இறுதியில் ரியான்ஷின் ஆட்கள் தாக்குபவர்களை கட்டுப்படுத்தினர். ரியான்ஷ் நேராக மாளிகைக்குள் ஓடினான். ஒவ்வொரு அறையையும் திறந்து கொண்டு அவன் கீழே உள்ள பழைய அடித்தளத்திற்கு சென்றான். அங்கே ஒரு கனமான இரும்பு கதவு இருந்தது. அவன் முழு சக்தியுடன் அதை காலால் உதைத்தான். கதவு திறந்தது. உள்ளே இருண்ட அறை இருந்தது. ஆனால் அறை காலியாக இருந்தது. தரையில் சில உடைந்த கயிறுகள் மட்டுமே கிடந்தன. பாதி நிரம்பிய தண்ணீர் கிளாஸ் ஒரு மூலையில் யசிகாவின் துப்பட்டா கிடந்தது. ரியான்ஷ் துப்பட்டாவை எடுத்தான். அவன் முஷ்டிகள் நடுங்கத் தொடங்கின. அவன் கோபத்தில் முழு சுவரையும் முஷ்டியால் அடித்தான். அப்போது அவன் பார்வை சுவரில் விரல்களால் எழுதப்பட்ட சில வார்த்தைகளின் மீது பட்டது. தூசிக்கு மேல் யாரோ பெரும் சிரமத்துடன் எழுதியிருந்தார்கள், நான் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ரியான்ஷ் அந்த வார்த்தைகளை நீண்ட நேரம் பார்த்தான். அவன் முகத்தில் முதன்முறையாக பெருமையும் வலியும் ஒன்றாக தெரிந்தன. அவன் மெல்ல சுவரை தொட்டான். மனதிற்குள் சொன்னான், நானும் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன்.
எசிகா அப்போது ஆரியன் ஓடி உள்ளே வந்தான். சார், பின்னால் ஒரு ரகசிய சுரங்கப்பாதை கிடைத்துள்ளது. கடத்தியவர்கள் அதே வழியாக தப்பித்திருக்கலாம். ரியான்ஷ் உடனடியாக அவனுடன் சுரங்கப்பாதையை நோக்கி ஓடினான். சுரங்கப்பாதை பல கிலோமீட்டர் தொலைவில் காட்டின் மறுபக்கத்தில் முடிந்தது. ஆனால் அவர்கள் வெளியே வரும்போது அங்கே புதிய டயர் அடையாளங்கள் மட்டுமே இருந்தன. எதிரி மீண்டும் ஒருமுறை அவர்கள் கைகளிலிருந்து தப்பிவிட்டிருந்தான். அதே நேரத்தில் ஆரியனுக்கு ஒரு பை கிடைத்தது. அவன் பையை திறந்து பார்த்தபோது அதில் சில ஆடைகள், மருந்துகள், ஒரு பழைய டைரி இருந்தன. ரியான்ஷ் டைரியை திறந்தான். முதல் சில பக்கங்கள் காலியாக இருந்தன. ஆனால் நடுவில் உள்ள ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது: வர்தான் சிங்கானியா. அதற்கு கீழே எழுதப்பட்டிருந்தது: உலகம் கொலை என்று நினைக்கும் உண்மை வெறும் தொடக்கம் மட்டுமே. ரியான்ஷ் மேலும் படிக்கப் போகும்போது திடீரென யாரோ தொலைவிலிருந்து ஸ்னைப்பரால் சுட்டார். தோட்டா நேராக டைரியின் மீது பட்டது. டைரி ரியான்ஷின் கையிலிருந்து விழுந்தது. அதன் பல பக்கங்கள் காற்றில் பறந்தன. அவன் ஆட்கள் அந்த திசைக்குச் செல்லும்போது ஸ்னைப்பர் காணாமல் போயிருந்தார். ரியான்ஷ் பறக்கும் பக்கங்களை பிடிக்க முயன்றான். ஆனால் பெரும்பாலான பக்கங்கள் ஆழமான பள்ளத்தில் விழுந்திருந்தன. அவன் கையில் பாதி எரிந்த ஒரு பக்கம் மட்டுமே கிடைத்தது. அதில் சில வார்த்தைகள் இன்னும் படிக்கக்கூடியதாக இருந்தன. நம்பிக்கை துரோகம், பார்ட்னர் உள்ளே இருக்கும் ஆள். ரியான்ஷ் அந்த அரைகுறை பக்கத்தை உற்று பார்த்து கொண்டே இருந்தான். அவன் தந்தையின் மரணக்கதை அவன் நினைத்தது போல் எளிமையானதல்ல என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான். மறுபுறம் ஒரு கருப்பு எக்ஸ்யூவி வேகமாக நெடுஞ்சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் பின்னிருக்கையில் மீண்டும் கட்டப்பட்ட எசிகா மயக்கத்தில் கிடந்தாள். முன்னால் உட்கார்ந்திருந்த நடாஷா அவளை பார்த்து மெல்ல புன்னகைத்தாள். இன்னும் சிறிது நேரம் பிறகு ரியான்ஷ் உன்னை கண்டுபிடித்தாலும் அப்போது மிகவும் தாமதமாகி விட்டிருக்கும். ரியான்ஷ் பாதி எரிந்த பக்கத்தை தன் பையில் வைத்து கொண்டான். அவன் மனதில் நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருந்தன. ஆனால் மிகப்பெரிய கேள்வி இன்னும் அதேதான்: எசிகா எங்கே இருக்கிறாள்? அவன் உடனடியாக முழு குழுவிற்கும் உத்தரவிட்டான்: காட்டை சுற்றியுள்ள 1 கிலோமீட்டர் பகுதியை தேடுங்கள். ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டன. போலீசுக்கு ரகசிய தகவல் கொடுக்கப்பட்டது. எல்லா நெடுஞ்சாலைகளிலும் அவன் வாகனங்களை தேடத் தொடங்கினர். ஆனால் மணி நேரங்கள் கழிந்தன. எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. மறுபுறம் எசிகாவுக்கு சுயநினைவு வந்தபோது தன்னை ஒரு புதிய அறையில் கண்டாள். இந்த அறை முந்தைய அறையை விடவும் பயங்கரமாக இருந்தது. எல்லா இடங்களிலும் கல் சுவர்கள் இருந்தன. ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது. அதிலிருந்து சிரமப்பட்டு சூரிய ஒளியின் ஒரு கதிர் உள்ளே வந்தது. அறையில் படுக்கை இல்லை, நாற்காலி இல்லை, ஒரு பழைய பாயை மட்டுமே கிடந்தது. அவள் கைகள் இன்னும் கட்டப்பட்டிருந்தன. அவள் உதடுகள் உலர்ந்திருந்தன. முகம் பலவீனத்தால் வெளிரிப் போயிருந்தது. அப்போது கதவு திறந்தது. நடாஷா உள்ளே வந்தாள். அவள் கையில் ஒரு கோப்பு இருந்தது. அவள் எசிகா முன் நாற்காலியை வைத்து உட்கார்ந்து புன்னகைத்து சொன்னாள்: உனக்கு தெரியுமா, ரியான்ஷ் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? முழு நகரத்திலும் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆனால் வருத்தம், அவன் உனக்கு எவ்வளவு அருகில் வருகிறானோ அவ்வளவு தூரம் அவன் உன்னிடமிருந்து விலகுகிறான். எசிகா அவளை பார்த்து சொன்னாள்: நீங்கள் எத்தனை விளையாட்டுகள் விளையாடினாலும் ஒரு நாள் உங்கள் உண்மை எல்லார் முன்பும் வரும். நடாஷா சிரித்து சொன்னாள்: உண்மை இப்போது நான் விளையாட்டை தொடங்கவும் இல்லை. அவள் கோப்பை திறந்து எசிகா முன் சில படங்களை வைத்தாள். அந்த படங்களில் ரியான்ஷ் வெவ்வேறு வணிக கூட்டங்களில் இருந்தான். நடாஷா சொன்னாள்: பார்க்கிறாயா, நான் விரும்பினால் அடுத்த 24 மணி நேரத்தில் அவனும் இறக்கலாம். எசிகா முதன்முறையாக பயந்தாள். அவள் உடனடியாக சொன்னாள்: அவனுக்கு எதுவும் செய்யாதீர்கள். என்ன செய்ய வேண்டுமோ என்னுடன் செய்யுங்கள். நடாஷாவின் முகத்தில் பிசாசுத்தனமான புன்னகை பரவியது. இதைத்தான் நான் கேட்க விரும்பினேன். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் எழுந்து வெளியே சென்றாள். அங்கே ரியான்ஷ் தொடர்ந்து 30 மணி நேரமாக தூங்கவில்லை. ஆரியன் அவனுக்கு காஃபி கொடுத்து சொன்னான்: சார், நீங்கள் இப்படி தொடர்ந்தால் நீங்களே நோய்வாய்ப்படுவீர்கள். ரியான்ஷ் கப்பின் தூக்கிய போது திடீரென அவனுக்கு நினைவு வந்தது. எசிகா மன அழுத்தத்தில் இருக்கும்போது காஃபி அல்ல, தேநீர் மட்டுமே குடிப்பாள். அவன் ஒரு கணம் தொலைந்து போனான். பிறகு அவன் கப்பை திருப்பி வைத்தான். ஆரியன் இதை பார்த்து லேசாக புன்னகைத்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அதே நேரத்தில் சைபர் குழுவின் ஒரு அதிகாரி ஓடி வந்தார். சார், எங்களுக்கு ஒரு புதிய தகவல் கிடைத்துள்ளது. மீட்பு மெசேஜ் வந்த எண்ணின் சிக்னல்கள் ஒவ்வொரு முறையும் ஒரே இடத்தின் வழியாக செல்கின்றன. பழைய ஈஸ்டர்ன் இண்டஸ்ட்ரியல் மண்டலத்திலிருந்து. ரியான்ஷ் உடனடியாக வரைபடத்தை கொண்டு வர சொன்னான். அவன் முழு பகுதியையும் பார்த்தான். திடீரென அவன் பார்வை ஒரு மூடிய கெமிக்கல் தொழிற்சாலையின் மீது நின்றது.
அவன் மெல்ல சொன்னான், நான் இருந்தால் யாரையாவது மறைக்க இந்த இடத்தையே தேர்ந்தெடுப்பேன். அவன் தாமதிக்காமல் முழு குழுவிற்கும் அங்கு செல்ல உத்தரவிட்டான். அங்கே அதே தொழிற்சாலையின் அடித்தளத்தில் எசிகா தனியாக உட்கார்ந்திருந்தாள். அவள் சுவரின் ஒரு மூலையில் பிளாஸ்டர் உடைந்திருப்பதை பார்த்தாள். பெரும் சிரமத்துடன் அவள் இழுத்துக்கொண்டு அங்கு சென்றாள். உடைந்த பகுதிக்குள் அவளுக்கு இரும்பின் துருப்பிடித்த ஒரு துண்டு தெரிந்தது. அவள் அதே துண்டால் தன் கயிறுகளை வெட்ட முயன்றாள். அவள் கைகள் கீறப்பட்டன. உள்ளங்கைகளிலிருந்து இரத்தம் வரத் தொடங்கியது. ஆனால் அவள் முயற்சியை விடவில்லை. சுமார் 20 நிமிடங்களுக்குப் பிறகு கயிற்றின் ஒரு பகுதி வெட்டப்பட்டது. அப்போது வெளியிலிருந்து காலடிச் சத்தம் கேட்டது. அவள் உடனடியாக கயிற்றை முன்பு போலவே கட்டிக்கொண்டு இரும்பு துண்டை பாயின் கீழ் மறைத்தாள். கதவு திறந்தது. ஒரு காவலர் உள்ளே வந்து உணவை வைத்துவிட்டு சென்றான். எசிகா இப்போது தோல்வியை ஒப்புக்கொள்ளும் வகையில் இல்லை என்பதை அவனுக்கு சிறிதும் தெரியவில்லை. மறுபுறம் ரியான்ஷனின் வாகனங்கள் தொழிற்சாலைக்கு வெளியே வந்திருந்தன. அவன் எல்லா இடங்களிலும் பார்வையை செலுத்தினான். இடம் முழுவதும் தனிமையாக இருந்தது. ஆனால் அப்போது அவனுக்கு காற்றில் ஒரு பெண்ணின் மிக லேசான அலறல் சத்தம் கேட்டது. அவன் ஒரு கணமும் தாமதிக்காமல் அதே திசையில் ஓடினான். கீழே இறங்கும் படிகளின் முடிவில் ஒரு கனமான இரும்பு கதவு இருந்தது. அவன் கதவை திறக்க முயன்றவுடன் உள்ளே இருந்து யாரோ அதை மூடிவிட்டார்கள். அடுத்த கணமே முழு தொழிற்சாலையிலும் வெடிப்புச் சத்தம் எதிரொலித்தது. டைம் பாம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருந்தது. ஆரியன் கத்தினான், சார், இது வலை, நாம் வெளியேற வேண்டும். ஆனால் ரியான்ஷனின் பார்வை அந்த மூடிய கதவின் மீதே நிலைத்திருந்தது. அந்த கதவின் பின்னால் எசிகா இருக்கிறாள் என்று அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ரியான்ஷ் ஒரு கணமும் தாமதிக்காமல் தன் துப்பாக்கியின் பின்புறத்தால் இரும்பு கதவை தொடர்ந்து அடிக்கத் தொடங்கினான். ஆரியன் மீண்டும் மீண்டும் கத்திக் கொண்டிருந்தான். சார், டைம் பாம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இப்போதே வெளியேற வேண்டும். ஆனால் ரியான்ஷ் எதையும் கேட்காதது போல் இருந்தான். அவன் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது. இந்த கதவின் பின்னால் உண்மையிலேயே எசிகா இருந்தால் அவளை விட்டுவிட்டு செல்ல மாட்டேன். சில வினாடிகளுக்குப் பிறகு அவன் தன் ஆட்களை அழைத்தான். எல்லோரும் சேர்ந்து முழு சக்தியுடன் கதவை தள்ளினர். 3வது தள்ளலில் பழைய துருப்பிடித்த கதவு உடைந்து உள்ளே விழுந்தது. அறையில் அடர்ந்த புகை பரவியிருந்தது. மூலையில் எசிகா கயிறுகளால் கட்டப்பட்டு மயக்கத்தில் கிடந்தாள். அவள் முகத்தில் பல காயங்களின் அடையாளங்கள் இருந்தன. உதடுகள் உலர்ந்து வெண்மையாகி விட்டிருந்தன. அவளை பார்த்தவுடன் ரியான்ஷனின் மூச்சு திரும்பி வந்தது போல் இருந்தது. அவன் ஓடி அவள் அருகில் சென்றான். முழங்காலில் அமர்ந்து நடுங்கும் கைகளால் அவள் முகத்தை தட்டிச் சொன்னான், எசிகா, கண்களைத் திற. நான் வந்துவிட்டேன். ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அவன் உடனடியாக அவள் கயிறுகளை வெட்டி அவளை தன் கரங்களில் தூக்கினான். அப்போது மேலிருந்து ஒரு பலமான வெடிப்பு ஏற்பட்டது. கூரையின் ஒரு பகுதி உடைந்து கீழே விழுந்தது. ஆரியன் கத்தினான், சார், வெறும் 2 நிமிடங்கள் மட்டுமே மிச்சம். ரியான்ஷ் எசிகாவை மார்போடு அணைத்துக்கொண்டு முழு வேகத்துடன் வெளியே ஓடத் தொடங்கினான். வழியில் நெருப்பு பரவியிருந்தது. எல்லா இடங்களிலும் புகையே புகை. திடீரென எரிந்து கொண்டிருக்கும் இரும்பின் ஒரு கனமான உத்திரம் அவர்கள் முன் விழுந்தது. வெளியேறும் வழி மூடப்பட்டிருந்தது. ரியான்ஷ் எல்லா இடங்களிலும் பார்வையை செலுத்தினான். வலதுபுறச் சுவரில் ஒரு சிறிய உடைந்த ஜன்னல் தெரிந்தது. அவன் தன் தோளால் முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த துருப்பிடித்த சட்டகத்தை உடைத்தான். பிறகு முதலில் எசிகாவை வெளியே தள்ளினான். தானும் குதித்தான். அடுத்த கணமே முழு தொழிற்சாலையும் பலமான வெடிப்புடன் காற்றில் பறந்தது. நெருப்புச் சுடர்கள் பல அடி உயரம் வரை எழுந்தன. வெளியே நின்ற எல்லாரும் சில வினாடிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். ரியான்ஷ் தரையில் விழுந்திருந்தான். அவன் முதலில் தன் பக்கம் அல்ல, எசிகாவின் பக்கம் பார்த்தான். அவள் மயக்கத்தில் இருந்தாள். ஆனால் மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது. அவன் நிம்மதியின் நீண்ட மூச்சை விட்டான். அதே நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது. மருத்துவர்கள் உடனடியாக எசிகாவை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்தனர். மருத்துவர் அவள் நாடியை பார்த்து கடுமையான குரலில் சொன்னார், இவர்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. உடலில் தண்ணீர் கடுமையாக குறைந்துள்ளது. பல நாட்களாக சரியாக உணவு கிடைக்கவில்லை. மன அதிர்ச்சியும் ஆழமாக உள்ளது. இவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். ரியான்ஷும் காயமடைந்திருந்தான். அவன் கை, தோள், நெற்றியில் காயம் இருந்தது. ஆனால் அவன் மருத்துவரின் சிகிச்சையை தெளிவாக மறுத்துவிட்டான். அவன் சொன்னான், முதலில் எசிகா மருத்துவமனையை அடைந்தவுடன் மருத்துவர் அவளை ஐசியூவுக்கு அழைத்துச் சென்றார். வெளியே ரியான்ஷ் தொடர்ந்து கதவின் முன் நின்றான். பாட்டி அம்மா, ஆரியன் வீட்டின் மற்றவர்களும் வந்தனர்.
பாட்டி அம்மா முதன்முறையாக ரியான்ஷின் கண்களில் கண்ணீரை பார்த்தாள். அவர்கள் அவன் தோளில் கையை வைத்து சொன்னார்கள், மகனே, கடவுள் மீது நம்பிக்கை வை. ரியான்ஷ் மெல்லிய குரலில் சொன்னான், இவளுக்கு ஏதாவது ஆனால் நான் என்னை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. இதை கேட்டு ஆரியன் அமைதியாக அவனை பார்த்தான். இந்த உறவு இப்போது வெறும் பழிவாங்கல் மட்டும் அல்ல என்பதை அவன் முதன்முறையாக நம்பத் தொடங்கினான். பல மணி நேரங்களுக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். அவர் சொன்னார், தற்போதைக்கு ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் நோயாளி மிகவும் பலவீனமாக இருக்கிறார். இவர்களுக்கு சில நாட்கள் முழு கவனிப்பு தேவைப்படும். எந்தவித மன அழுத்தமும் இவர்களுக்கு ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். ரியான்ஷ் நிம்மதியின் மூச்சை விட்டான். அவன் மெல்ல ஐசியூவுக்குள் சென்றான். எசிகா இன்னும் மயக்கத்தில் இருந்தாள். அவள் கையில் ட்ரிப் போடப்பட்டிருந்தது. ரியான்ஷ் சிறிது நேரம் அமைதியாக அவளை பார்த்தான். பிறகு அவன் மிக மெல்ல அவள் நெற்றியில் சிதறியிருந்த முடியை விலக்கி கிட்டத்தட்ட முணுமுணுத்துச் சொன்னான், இப்போது உனக்கு எதுவும் ஆக விடமாட்டேன். அதே நேரத்தில் பாதி மயக்கத்தில் எசிகா அவன் குரலை கேட்டுவிட்டாள் என்பதை அவனுக்கு சிறிதும் தெரியவில்லை. அவள் மூடிய கண்களின் மூலையில் ஒரு கண்ணீர் மெல்ல வழிந்தது. வெளியே மருத்துவமனையின் பார்க்கிங்கில் நின்ற நடாஷா இதையெல்லாம் தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கோபத்தில் தன் போனை எடுத்து யாரையோ அழைத்தாள். திட்டத்தின் முதல் பகுதி தோல்வியடைந்தது. இப்போது இரண்டாவது தொடங்கும். ரியான்ஷ் எசிகாவிற்கு அருகில் வந்து கொண்டிருந்தால் இப்போது அவனை அவன் நம்பிக்கையிலே உடைக்க வேண்டும். இந்த முறை அப்படி ஒரு ஆதாரத்தை தயார் செய்யுங்கள். அவன் தானே தன் மனைவியை இருண்ட அறையில் அடைத்து அவளை வெறுக்கத் தொடங்கும்படி. சஜா-ஏ-இஷ்கின் 3வது அத்தியாயத்தை பார்க்க ஜுனூன் வோட்ஸ் வித் கல்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.